வணக்கம் நேர்களே. அன்னையின் பேரருளும் அன்னையின் பேராற்றலும் அனைவருக்கும் நன்றாக கிடைக்கட்டும். பிரபஞ்ச பேராற்றல் நன்றாக கிடைக்கட்டும். ஓம் ஐம் க்ளீம் ஷவ் அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாபாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் 13 புதன்கிழமை, பிரதோஷம், நல்ல நாள். நான் போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் கிளம்பி வெளியூர் வந்தேன். அப்படியே திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூர், கேரளா, சில ஃபாரஸ்ட் ஏரியா சிவகங்கை மாவட்டத்துலேயும் சில மாவட்டத்துக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில் சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு நிறையா தியானங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போயும் சிவகங்கை மாவட்டத்திலலாம் இருக்கேன். அநேகமாக அந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம புதுயுகம் லைவில் எல்லோருமே சந்திக்கலாம். காலையில் 7 to 7:30 வழக்கமாக நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே இறையருளால் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய அனுபவங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு பல ஊர்களுக்கு பல முறை பல வெளிநாடுகளுக்கும் போயிருக்கோம், சுற்றி இருக்கோம். இப்போ இந்த சமீபத்தில் இன்றைக்கி பல விஷயங்கள் வரும். ஒரு குறிப்பிட்ட தலைப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே இன்றைக்கி இல்லை, கடந்த 20 ஆண்டு காலமாக ராஜ் தொலைக்காட்சியில் நம்ம 22 ஆண்டு காலமாக சரக்கலையை பற்றியும் வாசியோகம், அதான் வாசியோகம்னா சரக்கலை, வாசியோகத்தில் 2 விதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் சரக்கலை தெரியாமல் ஒரு யந்திரம் எழுதுறதோ, பஞ்சபட்சிக்கும் சரக்கலைக்கும் முழு சம்பந்தம் உண்டு. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி ஒரு பட்சி அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும், ஒரு பட்சி மரணத்தில் இருக்கும். ஒரு படுபட்சியாக இருக்கக்கூடிய நாட்களில் தான் நான் மரணம்னு சொன்னேன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு பட்சிகள் பிரியும். ஒரு ஆட்சிக்குள்ளே நல்ல நேரம், ஆட்சிக்குள்ளே ஆட்சி காலம் இருக்கும், ஆட்சிக்குள்ளே ஊன் காலம் இருக்கும், ஆட்சிக்குள்ளே துயில்காலம் இருக்கும். ரொம்ப துல்லியமான கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் படி தான் எந்திரங்கள் ஆலயங்களுக்கும் எழுதுறது, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் எழுதுறது. அது ஒரு 95% 98% வெற்றி அடையக்கூடிய விஷயம். யாராவது ஒருத்தர் 2 பேர் கர்மா அடிப்படையில் அது இயங்காமல் போகலாம், இல்லை தவறான குறிப்புகள் கொடுக்கறதுனால அது காமிச்சு கொடுக்காமல் போகலாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி எழுதக்கூடிய எந்திரங்களும் பூஜைகளும் மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். இந்த சரக்கலையை பற்றி நம்ம பல ஆண்டுகள் பல முறை பேசிட்டோம் இந்த 20 ஆண்டு காலமாக. இப்போ இறை தேடின்னு ஒரு யூடியூப் சேனலில் வாசியோகத்தை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. வாசியோகம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணக்கூடிய வாசியோகம் சரக்கலை தான். அந்த சரக்கலையில் பார்த்திங்கன்னா பிருத்திவி தத்துவம் இருக்குது, அப்பு தத்துவம் இருக்குது, வாயு தத்துவம் இருக்குது, தேயு தத்துவம் இருக்குது, ஆகாய தத்துவம் இருக்குது. இந்த 5 தத்துவத்தில் அப்பும் பிருத்தியும் அருமையாக வேலை செய்யும். அதில் தான் நிறைய பேருக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது. அதில் தான் நிறைய பேருக்கு நம்ம பூஜையில் ஹீலிங் கொடுக்குறது. அதுதான் மெயினாக. எந்திரம் எழுதும் போதே அது வேலையை செய்ய தொடங்கிவிடும். இந்த ஆக்கல்ட் சயின்ஸில் தந்திரம்ங்கிறது ஆல்மோஸ்ட் இது தான். இந்த தாந்திரிக் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். வியாபாரத்தில் ஒரு தந்திரத்தை பாருங்கள். இப்போ தீப்பெட்டி கடையில் விற்பாங்க. அதில் முதல்ல 100 குச்சி இருக்கும். இப்போ அதே ரேட்டு தான், ஆனால் இப்போ 25 குச்சி இருக்கும். பார்த்திங்கன்னா இது ஒரு வகையில் தந்திரம். இது வியாபார தந்திரம். ஆனால் இந்த பிரயோகங்களை தாந்திரிக்ங்கிறது சுத்தமான முறையில் நேர்மையான முறையில் செய்யக்கூடிய தந்திரங்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சில சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில மருந்துகள் தேனோடு கலந்து சாப்பிடும்போது தான் கேட்கும். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் கேட்காது. தேனோடு கலந்து சாப்பிட்டா தான் அது கேட்கும். அப்போ தேன் இந்த தாந்திரிக் முறை மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோம், வீட்டுக்குள்ளே நிறைய சாமான்கள் வைக்காதீங்க, அது நெகட்டிவ் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதேமாரி காருக்குள்ளே நிறையா சாமான்கள் வைக்காதீங்க, உங்கள் பேக்கில் நிறையா சாமான்கள் வைக்காதீங்க, உபயோகப்படாத பொருளை அப்பப்போ தூக்கி போட்டுருங்க. நினைவு சின்னமாக நம்ம நினைக்கிறோம் சில பொருட்களை, அது தவறு இல்லை, அது ஓகே வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அகழ்வாராய்ச்சி நடக்குது, பல ஆலயங்களோட நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் உபயோகப்படுத்தின பொருட்களில் நம்ம ஒரு பற்று வச்சுருக்கோம். அது மாதிரி விஷயங்கள் சமயத்தில் நெகட்டிவிட்டியை உருவாக்குங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இன்னும் 100 வருஷம் கழிச்சு அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம நிறையா சேர்த்து வச்சுப்போம். 100 வருஷம் ரொம்ப அதிகம். இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும்னு பல முறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். நான் சொல்லிட்டேன், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த ஆலயங்களில் போனதில் அதேமாதிரி நேயர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய டைம் பேசும்போது
தெரிஞ்சவங்களே கேட்கும்போது நான் இத்தனை முறை கோயிலுக்கு போனேன் சார், நடக்க மாட்டேங்குது. இவ்வளோ கோயிலுக்கு போகிறேன், இவ்வளோ மந்திரம் படிக்கிறேன்னு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருச்செந்தூர் வந்து மிக மிக அற்புதமான கோயில்னு பல முறை சொல்லிட்டேன். உச்சகட்டமான அதிகமான தபோவனவர்களை வாபா என்று அழைத்த மலை. பல புண்ணியவான்களையும் மிகப்பெரிய ரிஷிகளையும் குருமார்களையும் தவத்தோர்களையும் அழைத்த மலை வாவா என அழைக்கும் மலை திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு மிஞ்சின ஒரு இதுவே இல்லை. அந்த ஆலயம் சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போனால் நடக்கும் நான் இன்றைக்கி சொல்லலை. சக்தி வாய்ந்த ஆலயம் நம்ம நேரலை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது சில நேயர்கள்லாம் கேட்குறாங்க, என்னென்னா சார் நான் பல முறை போயிட்டு வந்து ஒன்றுமே ஆகலை சார், வேலையே நடக்கிறதில்ல, நான் இந்த ஆலயத்துக்கு போனேன் சார். ஒருத்தர் சொல்கிறார் உடனே, இந்த ஆலயத்துக்கு நான் போனேன் சார், அருமையாக எனக்கு எல்லாம் மாற்றம் ஏற்பட்டது வாழ்க்கையில், எனக்கு உடனே வேலை ஆரம்பிச்சிச்சு சார், பழனிக்கு போனேன், ஒரு வருஷமாக வேலையே இல்லாமல் இருந்தேன், கட்டட வேலை, எனக்கு தொடர்ந்து வேலை கிடச்சிக்கிட்டே இருக்குப்ப அப்படிங்கிறார். ஒருத்தர் 2 பேர் சொல்கிறாங்க, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார், எத்தனையோ முறை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போ வந்து கடவுள் வந்து ஒரு வேளை பாரபட்சம் காமிக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் தானே வருது. ஏன் சுப்பிரமணிக்கு நடக்குது, ஏன் கோவிந்தசாமிக்கு நடக்க மாட்டேங்குது? இதுக்கான காரணம் என்ன? அதோட மைய கருத்து என்ன, மைய புள்ளி என்ன, எங்கே இந்த மாற்றம் ஏற்படுது? இதை தான் சித்தர்கள் கண்டுபிடிச்ச பல விதங்களில் பல முறை சொல்லிட்டாங்க, பல பாடல்கள் சொல்லிட்டாங்க. என்ன நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே 3 இந்த மைய புள்ளி என்ன, எங்கே இந்த மாற்றம் ஏற்படுது? இதை தான் சித்தர்கள் கண்டுபிடிச்ச பல விதங்களில் பல முறை சொல்லிட்டாங்க, பல பாடல்கள் சொல்லிட்டாங்க. என்ன நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவையை உணருமோ அப்படின்ட்டாங்க. இந்த பாடலை திரும்ப திரும்ப படித்தாவே வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு, வந்து இது என்ன இது அர்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல ஓஷோ மிக 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 அற்புதமான கருத்துக்களையும் இயேசுவை பற்றியும் அல்லாஹ் பற்றியும் பல உயர்ந்த அவர்கள் சித்தர்கள்ங்கிறத பல இடத்துல நிரூபிச்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் உள்ள தவறுகளையும் சுட்டி காமிச்சிருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா தோன்றிய காலத்தில் நடந்தது, அதுக்கான ஆதாரங்கள் என்னங்கிறதெல்லாம் அவர் பல விதமாக விளக்கியிருக்காரு. அவர் சொன்ன விதங்கள் வந்து நிறைய ஆங்கிலத்தில் இருந்ததாலையும் புரியாத மொழி மாதிரியே நிறைய பேர் புரிஞ்சுக்கலைங்க. நிறைய பேர் சில நேரத்தில் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பேசுகிற வார்த்தை சில நேரத்தில் வந்து அதுக்கான அர்த்தம் வந்து சரியாக புரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்போ வந்து அந்த 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 மாதிரி கருத்துக்கள் ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சில இப்போ வந்து சொல்கிறாங்களே சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோயிலில் நடத்துகிறாங்க சார், கலசம்லாம் வச்சு. அப்புறம் சத்ரு சம்ஹார வேல் பூஜை நடத்துகிறாங்க, திரிசதி நடத்துகிறாங்க. சத்ரு சம்ஹார திரிசதி அப்படின்னா என்ன? சத்ருனா எதிரி, சம்ஹாரம்னா அழிக்கிறது, திரிசதினா 300 மந்திரம், அவ்வளோதான். இதை வந்து இது இப்படி சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக தெரியும். சத்ரு சம்ஹார திரிசதி அப்படிங்கும்போது பிரம்மாண்டமாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் உபயோகப்படாத தவறான கருத்துக்கள், தவறான விஷயங்கள் 80% ரீச் ஆகுதுன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கான காரணம் இப்போ உள்ள கிரகணிகள் தவறான விஷயங்கள், பொய்யான விஷயங்கள், பொய் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் அடிப்படையான உண்மை. அது ஜோதிடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பல பொருட்கள் விற்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருத்தர் இலவசம் கொடுக்குறாங்கன்னா சும்மாலாம் இலவசம் கொடுக்கல, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நானே நிறைய பொருளை எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நான் இலவசமாக கொடுக்குறேன், அது வேறு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் வந்துருக்கலேன்னு கொண்டு 2 மருந்துகள்லாம் இலவசமாக கொடுக்குறேன். நான் இதை என்கிட்டேருந்து வாங்கினா இதை இலவசமாக தரேன்னா அது கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு வியாபாரம், ஒரு ஹிடன் சார்ஜஸ் அதுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். அதையும் யாரும் புரிஞ்சுக்கல. இது ஒரு விஷயமாச்சா. 2வது விஷயம், இப்போ நான் போகக்கூடிய ஆலயங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பிரபலமான ஆலயங்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை. இப்போ காட்டூரில் இருக்க கோயிலெல்லாம் இதெல்லாம் இல்லை, நிறையா கோயில்கள்லாம் இல்லை. நீங்கள் போங்க, அருமையான விஷயம். சென்னைக்கு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் உள்ள அனுமந்தபுரத்தில் அகோர வீரபத்திர ஆலயம் போங்க. ஏதாவது அங்கே பண ரீதியான விஷயங்கள், அப்புறம் வந்து பணத்தை வந்து கேட்டோ எதுவோ அவங்க பண்ணுறாங்களா? ஒன்றும் இல்லை, அருமையாக பூஜை பண்ணுறாங்க, அருமையாக அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணலாம். சக்தி வாய்ந்த ஆலயம், சித்தர்
வந்த ஆலயம் சிங்கப்பெருமாள் கோயில் போங்க, அங்கே பாருங்கள் யதார்த்தமாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சில ஆலயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க நான் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம், அதை நான் குறையே சொல்ல, அதெல்லாம் அவங்கள எந்த குறையும் சொல்ல. ஆனால் நடுவில் சில இடைத்தரகர்கள் பூந்து பேரை கெடுத்து அந்த ஆலயங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அதுக்கு நம்மளும் ஒரு தூண்டுதல் தான் காரணம். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு போய் கும்பிட்டா தான் பலன் நடக்கும். இன்றைக்கி வந்து அந்த கடலில் குளித்தா தான் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன் இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறவங்க 10 பேருக்கு போகிறவங்களில் 2 பேருக்கு நடக்குது, 8 பேருக்கு நடக்கலைன்னா அங்கே என்ன மிஸ்டேக்? அப்போ கடவுள் பாரபட்சமாக பார்க்குறாரு. பூஷன்ஜிக்கு செய்யலாம், இல்லை இவருக்கு செய்ய வேண்டாம், அவருக்கு செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாருன்னு தானே அர்த்தமாகுது. அந்த அர்த்தத்தை தான் நான் கொண்டு வரா மாதிரி ஆகுது. எனக்கு போனால் நடக்கலைன்னா அப்போ யார்கிட்ட தப்பு இருக்குது? எங்கே தப்பு இருக்குது? உங்கள் தான் நான் சொன்ன உள்ளமே பெருங்கோவில் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்குள்ளே அவ்வளோவுமே அடக்கம். இந்த அடங்கி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி எங்கிட்ட மட்டும் இந்த கடந்த 2 மாதத்தில் உடல் நல சம்பந்தமான கோளாறுகள், முட்டி சம்பந்தமான வலி, அதில் முட்டியில் வந்து சர்ஜரி பண்ணணுங்கிற கம்ப்ளைண்ட் நிறையா. அப்புறம் அதிமுக்கியமாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட கோளாறு, கிரியேட்டின் கூட இருக்குது, அல்புமின் கூட இருக்குது. அப்புறம் புரோட்டீன் வந்து யூரினில் அதிகமாக வெளியில் போகுது, டயாலிசிஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அப்புறம் ஆன்ஜியோ பண்ணோம், பிளாஸ்ட் பண்ணோம், ஸ்டென்ட்டு வச்சோம். இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் எங்கிட்ட எக்கச்சக்கமாக அந்த 3-4 மாதத்தில் வந்திருக்கு. என்ன சார் இப்படி வந்துருச்சு, என்ன சார் இப்படி வந்து சம்மந்தமே இல்லை, எந்த இண்டிகேஷன் இல்லாமல் வருது. ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் நிறைய நோய்களை சொல்கிறோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். இந்தந்த மாதிரி பாட்டில் கவனமாக இருங்கன்னு கூட சொல்கிறோம். நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்னென்ன கம்ப்ளைண்ட்டுன்னு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சி சொல்கிறத மேக்ஸிமம் வந்து நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம். அதையும் மீறி அந்த இண்டிகேஷன் இல்லாமல் கூட உடல்நலக் கோளாறுகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நான் இப்போ சப்ஜெக்ட் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ ஆலயங்களில் நடக்கிற விஷயங்கள் நிறையா மன வருத்தத்தை தருது. இது மாதிரி உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுது. எந்த இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னா மெயின் பாயிண்ட் நம்ம மையக்கருத்து என்ன? ஏன் ஆலயங்களுக்கு போகிறவங்களில் பாதி பேருக்கு வேலை செய்யலை? ஏன் இவ்வளோ நோய்களுக்கான காரணம் என்ன? ஏகப்பட்ட நோய்கள், விதவிதமான நோய்களில் முக்கியமாக இந்த 2 நோய், முட்டி சம்மந்தமான வலி, முட்டியில் வரக்கூடிய பிரச்சனை, கீழே விழுகிறது, விபத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்குது. ஏன் என்ன காரணம்னா சொல்லிடலாம். 3 அஸ்ட்ராலஜி படி ராகு இங்கே இருக்குது, இந்த நட்சத்திரத்திற்கு குரு வக்கரமாக இருக்குது, சனி இங்கே இருக்குது, சனி இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடலாம். சொல்லிவிட்டு நான் ஜோதிடப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் நான் கவனித்த வரையிலும் மனநிலையில் நிறையா பேர் மிகுந்த குழப்பம், முடிவெடுக்க முடியாத தன்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க தியரியை நம்புகிறாங்க. அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா நீங்கள் அலோபதி வைத்தியத்தில் தேரியை முழுக்க நம்புறது, சித்த வைத்தியத்தில் தேரியை முழுக்க நம்புறது. எல்லா வைத்தியமும் சொல்கிறேன். நான் அலோபதி வைத்தியத்துக்கு எதிரியே கிடையாது, சித்த வைத்தியத்துக்கு எதிரி கிடையாது. சித்த படித்தேன்னா அது நான் குறை சொல்ல. அதில் வர மருந்துகளில் நிறைய கலப்படங்கள், குளறுபடிகள்லாம் இருக்குது. ஹோமியோபதி இருக்குது, யுனானி இருக்குது, நிறைய மெடிசின்ஸ் இருக்குதுங்க. ஆனால் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் ஏன் ஒருத்தருக்கு அதே மாத்திரை ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்குது, ஒருத்தர் கேட்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு ஏன் கேட்குது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஒரே கோயிலுக்கு போகிறவங்க 3 பேரில் 2 பேர் ஒருத்தருக்கு நடக்குது, 2 பேருக்கு நடக்க மாட்டேங்குது. 3 பேருக்கு ஒரே வியாதி, மருந்து கொடுக்குறாங்க, ஒருத்தர் கேட்குது, 2 பேர் கேட்க மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா புரிஞ்சுங்க. பாருங்கள், மருந்தும் படுத்தா ஏன் இந்த மாதிரி அடிப்படை நோய்கள், ஹார்ட் சம்மந்தமான நோய்கள், அதுக்கப்புறம் வந்து சிறுநீரக கோளாறுகள் எதனால் வருது? எல்லாமே மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது இன்றைக்கி இல்லை, அன்னையிலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ சொன்னாலும் ஜனங்க வந்து இந்த பொருத்தம் பார்க்குற மாதிரி தான். பொருத்தத்தினால உபயோகம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை தான் பார்க்குறாங்க. குரு பயிற்சியில் நடக்கலை, சனி பயிற்சியில் நடக்கலைனாலும் அதை தான் திரும்ப பார்த்து திரும்ப நம்பி திருப்பி அடுத்த குரு பயிற்சியும் பார்க்குறாங்க, அடுத்த சனி பயிற்சியும் பார்க்குறாங்க. இது மாதிரி மனநிலை இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் மனநிலையை துக்கமாக வச்சுருந்தாலும், எவ்வளோ கூட வச்சுருக்கீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு துன்பங்கள் உங்களை தேடி தான் வரும். இதை தான் நான் ஆறா சக்கராசன் சொல்லி பல முறை எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாசியோகத்தையும் சொன்னேன், வாசியோகத்தில் சரகலையும் சொன்னேன் நிறையா. இது இல்லாமல் இதையும் செய்ய முடியாதுன்னு. நான் ஸ்டோன்ஸை பற்றி பேசும்போதெல்லாம் இப்போ புதுயுகம் சேனல் லைவில் சொல்லும்போது கூட 30% தான் நான் வேலை செய்துங்கிறேன். அதுக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், சார் 70-80% என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினே 30 சொல்கிறீங்கன்னு. சார் உங்களுக்கு 70 வந்துச்சு,
இன்னொருத்தருக்கு 60 வருது, ஒருத்தருக்கு 50 ஒருத்தருக்கு 30 வருது, ஒருத்தருக்கு 20 வருது, ஒருத்தருக்கு ஒன்றுமே வேலை செய்யாமல் போகுது. ஒரு சிலருக்கு ஸ்டோன் போட்டு எந்த மாற்றமுமே இல்லாமல் இருக்குது. ஏன் காரணம் என்ன? இப்போ நான் சொன்னது தான். ஆலயங்களுக்கு போகிறீங்க, ஆனால் ஒரு சிலருக்கு நடக்க மாட்டேங்குது. மந்திரங்கள் படிக்கிறீங்க, கந்தஷ்டி கவசம் படிக்கிறேன், சண்முக கவசம் படிக்கிறேன், லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், அனுமன் சலீசா, மயில் விருத்தம், வேல் விருத்தம் எல்லாம் படிக்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஏன்? எதனால்? இதே தான் நான் சொன்னது தான். மாத்திரை சொன்னேன், கோவில் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். ஒரே மையக்கருத்தை உங்கள் மனநிலை. இந்த மனநிலையில் எப்போ நீங்கள் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் எந்த காரணம் இல்லாமல் கொண்டு வரீங்களோ, உங்கள் மகிழ்ச்சி யாராவது கெடுக்கிறாங்களா, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. ஏமாந்தீங்களா, ஒரு 10,000 1,00,000 ஏமாந்தீங்களா, பரவாயில்ல, போயிட்டு போது விட்டுருங்க. அவங்களோட தொடர்பே வச்சுக்காதீங்க. அதோடு அந்த தொடர்பை கட் பண்ணுங்கள். அந்த 1,00,000 அப்புறம் நீங்கள் 10,00,000 சம்பாதிச்சலாம். அவங்கள நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா, உங்களோட மகிழ்ச்சியை கெடுக்கிறாங்களா, உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்களா, அவங்கள்ட்ட விலகிடுங்க. அவங்க தேவையே இல்லை. நான் கணவன் மனைவிக்குள்ள கூட சொல்கிறேன், தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தால் விவாகரத்தை வாங்கிடுங்க. திரும்ப திரும்ப உலகத்துக்காக ஒட்ட வைக்கிற ஊரோட 100 வருஷம் கழிச்சு உங்களை பற்றி பேசுறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஒருத்தரை கூப்பிடுங்க, அப்பா பேரை கேளுங்க சொல்லுவார், அப்பாவோட அப்பா பேரை கேளுங்க சொல்லுவார், அவங்க அப்பா கேளுங்க தெரியாது. என்ன பாரம்பரியம், என்ன பரம்பரை, ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்மளுடைய மூட நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை தான். எல்லா மதத்துலேயும் சித்தர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, மதத்தை அப்புறம் பிரித்து கெடுத்து எல்லாருக்கும் தப்பாக கருத்துக்களை சொல்கிறாங்க. அதனால் மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்க என்னென்ன வழிமுறையோ அதை பண்ணுங்கள். தியானங்கிற பேரை நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பண்ணவே வேண்டாம். நீங்கள் வந்து மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுங்க. அதுவே ஒரு தியானம். விழிப்புணர்ச்சியோடு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கவனத்தோடு செய்யுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பல விஷயங்களை பற்றி பேச போகிறேன்னு, பல விஷயங்களை பற்றி தான் இப்போ நான் பேசியிருக்கேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், அதாவது தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை சொல்ல, பொதுவான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் அந்த கேள்விக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஐபியாக இருந்தாலும் அவரை ஒரு 9 பேர் பாராட்டுவாங்க, ஒருத்தர் திட்டு தான் செய்வாங்க. அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர் ஒரு 5 பேர் பாராட்டுவாங்க, 5 பேர் திட்டுவாங்க. அருமையாக நடித்தவரை ஒரு 5 பேர் பாராட்டுவாங்க, திட்டுவாங்க. ஒரு நல்ல விஷயங்களை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கவரை 5 பேர் பாராட்டுவாங்க, 2 பேர் திட்டுவாங்க. பெரிய தான தர்மங்கள் பண்ணுறவரையும் 5 பேர் திட்டுவாங்க, 5 பேர் பாராட்டுவாங்க. இது ஒரு கல்யாணத்துக்கு 100 பேர் வந்தால் 5 பேர் குறை சொல்லுவாங்க, 95 பேர் பாராட்டிட்டு போவாங்க. அது மாதிரி இது சகஜமாக நடக்கிற விஷயந்தான். நான் பேசுனதில் ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். நம்ம மனநிலையில் நல்ல மாற்றம் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நல்லாவே இருக்கும். அதுக்கான வழிமுறைகளை நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஜோதிடத்தை பற்றி சும்மா குரு இங்கே இருந்துட்டா இப்படி பண்ணிவிடும், அப்படி பண்ணிவிடும், இப்படி செஞ்சிடும், இந்த மாதிரியே சொல்லி அந்த நம்பிக்கையில் கெட்டு போனவங்க தான் அதிகங்கிறதுனால தான் நான் சொன்னேன் ஒரு வாட்டி, ஜோதிடத்தால் கெட்டவங்க தான் அதிகங்க நல்லா இருக்கிறவங்கள விட அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியில் சொன்னேன். நியூமராலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தன கற்களாக இருக்கட்டும், நல்ல மந்திரங்களாகட்டும், பிரயோகங்களாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், எல்லாமே உபயோகப்படுங்க. எல்லாமே அளவு தாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக பயன் தரும், தராமல் இருக்கவே இருக்காது. பயன் நிச்சயமாக தரும். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்கோ, நம்மளுடைய மனநிலை எந்த அளவு இருக்கோ அதுதான். ஸோ இது வந்து ஒரு வியாபாரமோ, இது வியாபாரமாக நினச்சா எந்த ஒரு வியாபாரமும் சரி, எல்லாமே வியாபாரம்னு வச்சுப்போம். எந்த ஒரு வியாபாரத்தை நீங்கள் நேசித்து அன்போட நல்லா ரசித்து உண்மையாக அந்த வியாபாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் அதை வந்து உண்மையாக லவ் பண்ணி பண்ணணும். அதை அந்த வியாபாரத்து மேலே ஒரு ரொம்ப அக்கறையோடு அன்பாக பண்ணணும். கடனேன்னு பண்ணக்கூடாது. காசுக்காக பண்ணிங்கன்னா அது வந்து காசு தான் நோக்கமாக இருந்ததுன்னா, காசு நோக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்ததுன்னா அது தோல்வியில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம். நான் நாளைக்கு வந்து மேக்ஸிமம் சென்னைக்கு வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை காலையில் நேரில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது முக்கியமான பதிவுகள் இருந்தால் போடுறேன், பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மிக்க நன்றி. இந்த கருத்துக்களை கேட்டதற்கு மிக்க நன்றி. அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் அனைவருக்கும் மிக அற்புதமாக பெருகட்டும். அனைவரும் வாழ்க பல்லாண்டு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்னையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.